இந்தியாவோட மினி சுவிட்சர்லாந்து சொல்லக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற பஹல்காம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ்ல நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் தான் பயங்கரவாதிகளோட தாக்குதல். 26 இந்தியர்களை சுட்டு கொன்னிருக்காங்க. இந்த கொடூரமான ஒரு சம்பவம் வன்முறை மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் எர்த்குவேக்னே சொல்லலாம். உயிரிழந்த இந்த 26 இந்தியர்களோட குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறான். இதை பத்தி டீட்டெயில்டா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அவங்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தலாமா? த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட், இதுதான் இந்த பயங்கரவாதத்துக்கும் இந்த மாதிரி கொடூரமான சம்பவத்துக்கும் காரணம். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவுதான் லேட்டஸ்டா அப்கிரேட் ஆனாலும் இந்த வாக்கிய தகராறுன்ற மாதிரி இடத்துக்காக, ஒரு டெமோகிராபிக் ஸ்ட்ரக்சருக்காக, இந்த பார்டர் லைனுக்காக வந்துட்டு ரீஜியனுக்காக ஒரு ரிலீஜியனை பணைய வைக்கலாமா? அப்படிதான் இந்த தாக்குதலுக்கு அப்புறமா முஸ்லிம்ஸ் மேல எல்லாருக்கும் ஒரு வெறுப்பும், நீங்க இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவரான்னு கேட்டு கேட்டு அவங்க சுட்டு கொன்ன சம்பவமும், ஒவ்வொருத்தரையும் சுட்டு கொல்லும் போதும் இஸ்லாமிய வார்த்தைகளை சொல்லிதான் அவங்க கொன்னாங்கன்னு இறந்து போனவங்களோட குடும்பத்தினர் கொடுத்த பேட்டியில இருந்து தெரியும் போது நம்ம எல்லாருக்குமே அந்த மதத்தவங்க மேல ஒரு கோபம் தான் வருது. இங்க நடந்த தாக்குதல் மதத்துக்காகவோ இல்ல மனிதர்களுக்காகவோ கிடையாதுங்க, இடத்துக்காகவோ அந்த பார்டருக்காக, அந்த ரீஜியனுக்காக. அப்படிங்கும் போது இது இந்தியாவும் பாகிஸ்தானும் உட்கார்ந்து பேசி தீர்த்திருக்கலாமே. இதுக்காக இவ்வளவு உயிர்களையும் அந்த உயிர்களை நம்பி இருந்த குடும்பங்களையும் காயப்படுத்தணுமா? தாக்குதலோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு பாதிப்படைய செய்யுதுன்னு தெரியுங்களா? ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற இந்த பஹல்காம்ல தான் அமரன், லியோ போன்ற படங்கள்லாம் அங்கதான் ஷூட் பண்ணாங்க. அங்க இருக்கிற சீனரிஸ், நேச்சர், இதை ரசிக்கிறதுக்காகவே நிறைய டூரிஸ்ட் அங்க போனாங்க. அதுல முக்கியமா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, சென்னையை சேர்ந்த டூரிஸ்டும் போயிருக்காங்க. டூரிஸ்ட் எல்லாம் அங்க நல்ல ஜாலியா ஹனிமூனுக்கு போனவங்க, குடும்பத்தோட போனவங்க ரிலாக்ஸ்டா அங்க இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கிற நேரம் எதிர்பாராத விதமா இந்த தாக்குதல் நடந்தது எல்லாருக்குமே ஒரு அச்சத்தை தானே கிரியேட் பண்ணிருக்கு. இந்த தாக்குதலுக்கு அப்புறமா வந்த சர்வைவர்ஸ் அவங்க வாழ்நாள் முழுவதுமே PTSD, போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், அதாவது இந்த சம்பவத்தை கண்ணால பார்த்து நேர்ல அவங்க பயந்து அந்த ஒரு பேனிக் அட்டாக்ஸ், ஒரு ஆங்ஸைட்டி, இது அவங்க வாழ்நாள் முழுவதுமே இருக்கும். அது எவ்வளவு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சம்பவமா இருந்திருக்கும். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பைஸ்டாண்டர்ஸ், நம்ம நேஷன் வைட் அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு ஃபியர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னாலே அதோட அழகை காட்டிலையும் அங்க இருக்கிற ஆபத்து தான் நிறைய பேருக்கு கண் முன்னாடி வந்துட்டே தான் இருக்கும். எங்க டிராவல் பண்ணாலுமே ஒரு பயம். பொதுவா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட், ஃபிளைட் ஆக்சிடென்ட் பத்தி கேட்கும் போதே நம்ம டிராவல் பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு பயம் இருக்கும்ல. அதே மாதிரி தான் இப்ப நேஷன் வைட் நம்ம எங்க போனாலுமே டிராவல், ஒரு டூரிஸ்ட் அப்படின்னாலே ஒரு அச்சத்தை தான் உருவாக்கி இருக்கு. எல்லாரோட மனசுலயும் ஒரு கவலையும் உருவாக்கி இருக்கு. அநியாயமும் சுட்டு கொண்டு இத்தனை பேரோட உயிர்கள் போயிருச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் அந்த ஆதங்கமும் இருக்கதான் செய்யுது. பல போர்களையும் போர்க்களங்களையும் சந்திச்சு விடுதலையாகி தொழில்நுட்பங்கள்ல வளர்ச்சி அடைஞ்சு ஒரு டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அந்த ஜெனரேஷன்ல இருந்துட்டு இருக்கும் போது இன்னுமே இந்த சுட்டு கொல்றது, ஒப்பந்தமாகாத சில பிரச்சனைகளுக்காக உயிர்களை பலியிடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் மன உளைச்சலையும் மன வேதனையும் தான் அதிகமா கொடுத்துட்டு இருக்கு. அந்த ஏரியால இருக்கிற குழந்தைங்கள்லாம் எவ்வளவு பயப்படுவாங்க, ஸ்கூலுக்கு எப்படி நிம்மதியா போவாங்க, அவங்க வாழ்வாதாரம் எந்த மாதிரி இருக்கும். நிறைய தமிழர்களும் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கொடுத்த பேட்டியெல்லாம் கேட்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் உயிருக்கு பயந்துட்டு, உயிருக்கு போராடிட்டு அடுத்த நொடி என்ன ஆகுமோ, என்ன தாக்குதல் நடக்குமோ அப்படின்னு ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் கூட இல்லாம
அவ்வளவு கவலையோட கஷ்டத்தோட அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள். இதெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கும் எவ்வளவு வேதனையா இருக்கும், எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கு பாக்குறப்போ. நம்ம என்ன நினைக்கிறோம், அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதே ஒரு பெரிய ப்ராப்ளம், எனக்கு மட்டும்தான் இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கு, யாருக்குமே இந்த கஷ்டம் இல்லைன்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நிம்மதியை நம்மளே தான் தொலைச்சிட்டு இருப்போம். தேவையில்லாம கூட இருக்கிறவங்களோட சண்டை போடுறது, உறவுகளை பகைச்சுக்கிறது, போட்டி பொறாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும், அனுசரிச்சு போகணும்ன்ற தன்மை இல்லாம இருக்கிறது, இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்பாவும் ஆதரவாகவும் மாரல் சப்போர்ட்டாவும் இருக்கலாமா? இந்த நேரத்துல தான் இமோஷனல் ரெக்கவரிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சுனாமி வந்த டைம்ல, கோவிட் வந்த டைம்ல, இந்த மாதிரி பேண்டமிக் டிசாஸ்டர்ஸ் வரும்போதெல்லாம் அந்த நேரத்துல இருந்து அதுல இருந்து தப்பிச்சு வந்தவங்களோ இல்ல அந்த மாதிரி சம்பவங்களை தூரமா இருந்து கேள்விப்பட்டவங்களுக்கே ஒரு மன உளைச்சலும் அந்த ஃபியர் அதிகமா இருக்கும். அந்த பயத்தோட தாக்குதல் என்னன்னா, அவங்க அன்றாட வாழ்க்கையில ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஏதோ ஒரு இன்டர்னலி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை யார்கிட்டயும் மனசு விட்டும் பேச மாட்டாங்க. ஏன்னா இது உனக்கா நடந்த குடும்பத்தை சார்ந்தவங்களும் உன்னோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இந்த மாதிரிலாம் யாராவது கேட்பாங்களோ, இதையே இவ்வளவு இம்பார்ட்டன்ஸா எடுத்துக்கிறேன்னு கலாய்ச்சிருவாங்களோன்னு சொல்லி உள்ளேயே இன்டர்னல் ஃபியரை டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு தாக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஓப்பனா பேசுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை பத்தி ஷேர் பண்ணுங்க, நீங்களே டம்ப் பண்ணாதீங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்டா பேச வரலைங்க, ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஃபீலிங்ஸா தான் நான் பேச வந்திருக்கேன். ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நியூஸ்ல பார்க்கும் போதே எனக்கு ஒரு 3 நாள் அதோட தாக்கம் இருக்கும். ஐயோ, இந்த பொண்ணு எந்த அளவுக்கு வேதனைகளை அனுபவிச்சிருக்கும், அவங்களோட மனநிலை அந்த நேரத்துல எவ்வளவு ஒரு ப்ரெஷரைஸ்டா இருந்திருப்பாங்க, காப்பாத்துறதுக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு எவ்வளவு துடிச்சிருப்பா அந்த பொண்ணு. கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்கன்னு கேள்விப்படும் போதெல்லாம் சத்தியமா என்னால ஒரு 2-3 நாளைக்கு சாப்பிட கூட முடியாதுங்க. அந்த ஒரு வேதனை நம்மளுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு சைக்காலஜிஸ்டா அதை சைக்கலாஜிக்கலா எப்படி ஓவர் கம் பண்ண முடியும், இதை பத்தின அவேர்னஸை எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதே என்னால திங்க் பண்ண முடியும். அப்போ காமனரா இருக்கிறவங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவா எமோஷனலா இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம நியூஸ்ல கேட்கும் போதும் பார்க்கும் போதும் நம்மளுக்கு ரொம்ப ஒரு பயத்தையும் ஒரு பேனிக் அட்டாக்ஸையும் தான் கொடுக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு கோவம் அண்ட் அக்ரஷனை வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனையும் தூண்டி விடும். இங்க அதிகமா பதிவிடப்படுறது என்னன்னா, இந்த மதம் சார்ந்தது அப்படின்னு வரும்போது நார்மலா பக்கத்துல இருக்கிற முஸ்லிம்ஸை பார்க்கும் போதே அவங்களுக்கு ஒரு வெறுப்பும், உங்க ஆளுங்க தானே இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு அவங்கள ஹர்ட் பண்றதும். ஏன்னா நேரா போய் பாகிஸ்தான் அட்டாக் பண்ண முடியாது, அதனால பக்கத்து வீட்டை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டு இருப்பாங்க. ஜெனரலைஸ்டா சோசியலிசம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டைகளை இன்னுமே பெரிய பிரச்சனையா ஆக்குவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நம்ம இந்தியர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இல்லை, நம்ம ரிலீஜியஸ் பிரச்சனை இல்லை, இது ரீஜியன் பிரச்சனை. கொஞ்சம் ப்ராடரா நம்ம திங்க் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாவும் கவர்மெண்ட் இருக்காங்கன்றத நான் நம்புறேன். இந்தியர்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுங்களா, எந்த மதமா இருந்தாலும் நம்ம எல்லாருமே மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு மனிதாபிமானத்தோட இருக்கிறது தான் இந்தியர்களோட ஸ்பெஷாலிட்டியேவும். அதை எப்பவுமே நம்ம விட்டு கொடுக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் அன்பாவும் அரவணைப்பாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் அண்ட் மாரல் சப்போர்ட் ஆன வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்கு, ஏதாவது கேள்விகள், மன உளைச்சலா இருக்கு, இல்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ், இதை எப்படி யார்கிட்ட போய் சொல்றது, யார்கிட்டயாவது சொல்லிட்டா ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களோ, இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா என்னோட பர்சனல் மெயில் ஐடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட கேள்விகளையும் குழப்பங்களையும் நீங்க ஷேர் பண்ணலாம். அண்ட் அது காமனா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களோட குவரிஸை பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான பதிலோட வரேன். அன்டில் தென், டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.